எக்ஸாம்பிள் வந்து ப்ராடக்ட்னா இப்போ நம்ம வாட்டர் பாட்டில் யூஸ் பண்றோம். வாட்டர் பாட்டில் ஒரு ப்ராடக்ட். மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம், அது ஒரு ப்ராடக்ட். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ராடக்டோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். சர்வீஸ்ன்னு நம்ம இப்போ எடுத்துக்கிட்டா என்னென்ன இருக்கு? ஒய்ஃபை இருக்கு, சர்வீஸ் ப்ரொவைடிங். எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் எடுத்துக்கலாம். வீடு வந்து ஒரு ப்ராடக்ட். அதுல எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் வருது, நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து சர்வீஸ் இருக்கு, வேற என்ன வாட்டர் கனெக்ஷன் சர்வீஸ் இருக்கு. ஸோ அந்த சர்வீஸையுமே ஒரு யூசர் தான் யூஸ் பண்றாங்க. அது வந்து அப்போ சர்வீஸ் பேஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இது ப்ராடக்ட் பேஸ்ட். வாட்டர் பாட்டில், ஃபர்னிச்சர்ஸ், வீடு எல்லாமே வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பேசிக்கா டிசைனை வந்து நம்ம 2 டைப்பா பிரிக்கலாம். யூசர் சென்ட்ரிக் டிசைன், ஹியூமன் டிசைன். இதுல யூசர் சென்ட்ரிக் டிசைன் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் யூசர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ரிசர்ச் எடுத்து அவங்களுக்கு ஒரு ப்ராடக்டோ ஆர் சர்வீஸோ நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்? ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள், நீங்களே சொல்லுங்க, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் டார்கெட் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராடக்ட்னா என்னது? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். ஐடியா இல்லையா? இல்ல நான் பேசுறது கேட்கலையா? கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? ஹலோ. கேக்குது. ஓகே. ஸோ பர்டிகுலர் குரூப் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுக்கலாம்னா, வீல் சேர் இருக்கா? வீல் சேர் வந்து லைக் பிசிக்கலி டிசேபிள் பீப்புள் யூஸ் பண்றதுக்காக இது பண்ணும். ஸோ ஒரு பர்டிகுலர் குரூப்பை டார்கெட் பண்ணி அவங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட். பேம்பர்ஸ் எடுத்துக்கலாம். பேம்பர்ஸ் வந்து குழந்தைங்களுக்காக யூஸ் பண்றது, அடல்ட் வந்து யூஸ் பண்றது இல்லை. ஸோ அந்த பர்டிகுலரா இருக்கிற ஏஜ் கேட்டகரியை இது பண்ணி யார் யூஸ் பண்ணுவா அவங்கள ரிசர்ச் பண்ணி கொண்டு வர டிசைன் தான் யூசர் சென்ட்ரிக் டிசைன். ஸோ அப்போ அந்த பேம்பர்ஸ் யூஸ் பண்ற அந்த குழந்தைங்க தான் வந்து இங்க வந்து யூசர். ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் அப்படின்னா பர்டிகுலர் டார்கெட் யூசர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. லைக் எல்லா பீப்புளும் யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வர்றது தான் ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஜிமீட்டா இருக்கலாம், நெட்ஃபிளிக்ஸா இருக்கலாம். அது வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் யாரையுமே டார்கெட் பண்ணல. ஒரு குழந்தை உட்காந்து வந்து சில்ட்ரன் செக்ஷன்ல போய் உட்காந்து கார்ட்டூன் பார்க்கும், வயசானவங்க பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க. நம்ம ஏஜ் கேட்டகரியில இருக்கவங்க என்ன பண்ணுவோம்? சீரிஸ் பார்ப்போம், மூவி பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்பை வந்து டார்கெட் பண்ணி வந்ததுல. ஸோ அந்த மாதிரி வர டிசைன் தான் ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன். ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன்ல வந்து 5 பிரின்சிபிள்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தோட ரூட் காஸ் என்ன, எதனால அந்த பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு லைக் நம்ம இது எக்ஸாம்பிள் வந்து நெட்ஃபிளிக்ஸை வச்சு சொல்லலாம். நெட்ஃபிளிக்ஸ் வந்து எப்படி வந்தது, அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம எல்லாராலையுமே வந்து தியேட்டர்ஸ் போய் பார்க்க முடியல, பிஸி ஷெட்யூல் இருக்கு, அந்த எக்ஸாக்ட் டைமுக்கு போக முடியல, அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தியேட்டர்ல போய் பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. அதுதான் ரூட் காஸ். கண்டுபிடிச்சிட்டோமா? அதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். செகண்ட் பிரின்சிபல் வந்து ஃபோக்கஸ் ஆன் என்டையர் ஈகோ சிஸ்டம். இதனால வந்து மத்த ஈகோ சிஸ்டம் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது, அந்த இதையும் ஒரு கன்சர்னா நம்ம பார்க்கணும். எல்லாராலையும் இது யூஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி எல்லா நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கறதா ஃபோக்கஸ் ஆன் த என்டையர் ஈகோ சிஸ்டம். தேர்ட் ஒன் வந்து லாங் டேர்ம் சிஸ்டம் அப்ரோச். லாங் டேர்ம் சிஸ்டம் அப்ரோச்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு டிசைன் பண்றோம், அந்த டிசைன் வந்து ஒரு 2 or 3 months தான் ஒர்க் ஆகும். ஒரு 4th மந்த்ல வந்து புதுசா வேற பேஜ் கிரியேட் பண்ணோம், இல்லைன்னா அது ஒர்க் ஆகல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் லாங் டேர்ம் சிஸ்டம் அப்ரோச். ஒரு டிசைன் பண்ணீங்கன்னா ஒரு 2 or 3 years இல்லைன்னா 4 years, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஒரு டியூரேஷன் இருக்கும். அந்த டியூரேஷனை அது கவர் பண்ற மாதிரி இருக்கணும். அதுதான் லாங் டேர்ம் சிஸ்டம் அப்ரோச். ஸோ நெட்ஃபிளிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து நல்ல சஸ்டைனபிளா தான் இருக்கு. ஸோ நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் சிஸ்டம் அப்ரோச் ஃபாலோ பண்றாங்க. டெஸ்ட் அண்ட் ரிஃபைன் டிசைன்ஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டிசைனையும் இப்போ வர டிசைனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எங்கேயாவது இருக்கும். அதான் என்ன சொல்றாங்கன்னா, டிசைனை வந்து திரும்ப 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 மாத்திக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ இதுக்கு யூசருக்கு ஈஸியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த டிசைனை வந்து யூசர்கிட்ட வந்து கொண்டு போறதுக்காக சீக்கிரம் வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க.
புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் நம்ம யூஸ் பண்ற நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம யூசர்ஸ் யூஸ் பண்றோம்ல, அத வச்சு Play Storeல இருக்க கமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு பார்ப்பாங்க. அதுல ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா, அத ரிஃபைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆர் அப்டேட்டா குடுப்பாங்க. அது நம்ம நேத்தே பார்த்துருக்கோம். லைக் ரீடிசைன் பண்ணி அப்டேட் பீட்டா வெர்ஷன் பார்த்தோம்ல, அதுதான். டெஸ்ட் பண்ணுவாங்க, ரிஃபைன் பண்ணுவாங்க, திரும்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. திரும்ப அத டெஸ்ட் பண்ணுவாங்க, ரீடிசைன் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. அது 5th ஒன் வந்து டிசைன் வித் கம்யூனிட்டி. டிசைன் வித் கம்யூனிட்டினா நம்ம வந்து யூசருக்காக தான் பண்றோம் இல்லையா? அப்போ அந்த யூசருக்கு என்ன தேவை இருக்கு? கம்யூனிட்டி பீப்புளுக்கு என்ன வேணும்? அதுல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? அவங்களுக்கு எப்படி இருந்தா ஓகேவா இருக்கும்? அதுதான் டிசைன் வித் கம்யூனிட்டி. அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை டிசைன் பண்ணி கொடுக்குறது. இது 5ஐயும் சொன்னது யாருன்னா நம்ம டான் நார்மன். நம்ம போன கிளாஸ்ல, அதாவது நேத்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்ததே டான் நார்மன் பத்தி தான். அவங்க தான் காட் ஃபாதர் ஆஃப் யூஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 5 பிரின்சிபல்ஸும் ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் இன் யூஐயூஎக்ஸ். ஓகே. டைப்ஸ் ஆஃப் யூசர் ரிசர்ச் மெத்தட். எந்தெந்த மெத்தட்ல வந்து நம்ம வந்து யூசர்ஸை வந்து ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு. இன்டர்வியூ எடுக்கலாம். ஆர் யூசபிலிட்டி டெஸ்டிங். சாரி, பிபிடி கொஞ்சம் மாறி இருக்கு. ஆக்சுவலி என்னெல்லாம் உண்டுன்னா, இன்டர்வியூ எடுக்கலாம். வேற வந்து இன்டர்வியூ வந்து எய்தர் ஒன் இன்டர்வியூ இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூப்பிட்டு இது பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ரேபிடோ. ரேபிடோல சொன்னேன்ல, ஒரு 5 கூப்பிட்டு இது பண்ணாங்க. அது வந்து ஃபோக்கஸ் குரூப். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு அவங்கள்ட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க. இதை ஒன் வந்து எடுக்கலாம். இன்னொன்று வந்து யூசர் சர்வே. அந்த ஸ்லைடு இது பண்ண பார்க்காதீங்க. செகண்ட் ஒன் வந்து யூசர் சர்வே. யூசர் சர்வே அப்படின்னா நம்ம யூஸ் பண்றோம்ல சர்வே மாதிரி. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. யூசர் சர்வேனா அந்த ஆல்ரெடி இருக்கிற யூசர்ஸோட சர்வே எடுத்து அதன்படி நம்ம ரிசர்ச் பண்றது வந்து யூசர் சர்வே. தேர்ட் ஒன் வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங். யூசபிலிட்டி டெஸ்டிங்ல நிறைய டைப் இருக்கு. அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போகும். நம்ம அப்படின்னா என்னன்னு மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். யூசபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னா வந்து ஒரு யூசருக்கு ஒரு ப்ரோட்டோடைப் கொடுத்து ஒரு டிசைனை கொடுத்து அவங்களுக்கு அது யூஸ் பண்ண எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ண கஷ்டமா இருக்கா, பட்டன்ஸ் கிளிக் பண்ண கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா, உங்களோட கோல் என்ன. அதாவது இப்போ கோல் மீன்ஸ் இப்போ ஃபார்ம் ஃபில் பண்றோம்னா சப்மிட் பண்றது கோல். ஸோ உங்க கோலை அட்டைன் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு டைம் கம்மியா இருக்கா, ஈஸியா இருக்கா, இந்த இதெல்லாம் இது பண்றதுதான் யூசபிலிட்டி டெஸ்டிங். யூசபிலிட்டி டெஸ்டிங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டிசைனை ரெடி பண்ணோடனே, இப்போ மொபைல் இதுல வந்து இன்ஸ்டாகிராம் டிசைன் பண்றாங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் டிசைனை வந்து பீப்புள் ஆர் மேபி யூஎக்ஸ் டிசைனரே கூட செக் பண்ணி பார்ப்பாங்க ஒரு தடவை. நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ண ஈஸியா இருக்கா, எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா, அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து அவங்க நோட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சேஞ்சஸ் இருந்தா நல்லா இருக்கும், இதுல தப்பா இருக்கு, இது ஓகேவா இருக்கு. ஸோ அதுதான் யூசபிலிட்டி டெஸ்டிங். திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபீட்பேக்கை வச்சு ரீடிசைன் பண்ணுவாங்க. ரீடிசைன் பண்ணதை வந்து திரும்ப வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங் வருவாங்க. எப்போ வந்து ஒரு பெஸ்ட் யூசபிலிட்டி கிடைக்குதோ அப்போ அந்த டெஸ்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போவாங்க. ஃபோர்த் ஒன் வந்து ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப் வந்து யூசர் ரிசர்ச்ல ப்ரோட்டோடைப் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, இது வந்து இந்த நம்ம சொன்னல ஒரு பட்டன் கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் பேஜ் போற அந்த ப்ரோட்டோடைப்பிங் கிடையாது. இது ப்ரோட்டோடைப். நீங்க ரோட்ல எல்லாம் வந்து கார் பார்த்திருக்கீங்களா, ஃபுல் ஒயிட் கலர்ல பூசி என்னன்னே தெரியாது, அது டெஸ்ட் டிரைவ் மாதிரி ட்ரையலுக்கு போயிட்டு இருக்கும். பார்த்திருக்கீங்களா யாராவது? பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம திருநெல்வேலி சவுத்துலயே நிறைய இது நானோ அதெல்லாம் வந்து ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும். எதுக்கு இப்படி பூசி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதுதான் ப்ரோட்டோடைப். அதாவது அவங்க டெவலப் பண்ணி ஒரு மாடலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அதை வந்து இப்படி ஓட்டி பார்ப்பாங்க, கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு. ஏன் இப்படி ஃபுல்லா ஒயிட்டா பண்றாங்க அப்படின்னா, இப்போ நானோ ரிலீஸ் பண்றான் அப்படின்னா அது காம்படிட்டர்ஸ் வந்து அதே மாடலை வந்து திரும்ப காப்பி பண்ணிடக்கூடாது, யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் ரீசன்ஸ்க்காக வந்து அவங்க பிரைவசிக்காக எல்லாத்தையும் ஹைட் பண்ணி ப்ரோட்டோடைப் ரிலீஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து
வேகன் நினைக்கிறேன், ஃபோக்ஸ் வேகனா ஃபியட்டான்னு ஞாபகம் இல்லை, ஃபியட், ஐ திங்க் ஸோ, ஃபியட் ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி ஒரு 100 கார்ஸ் ஏதோ தான் ரிலீஸ் பண்ணாங்க மொத்தமே. பட் அது கூட சேல் ஆகலை அந்த ஒரு அவங்க டார்கெட் வச்சிருந்த பீரியட்குள்ள. ஸோ அந்த ப்ரோட்டோடைப் வந்து அவங்க வந்து லாங் ரிலீஸ் பண்ணாதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸோ எதுவுமே வரலை. இதனால தான் ஒரு யூசர் ரிசர்ச் மெத்தட் வந்து ரொம்ப முக்கியமாக நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து யூசர் குரூப் அண்ட் தேர் ஹையரார்கி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம எப்படி உண்மையிலே ரிசர்ச் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் அண்ட் பென் இருந்ததுன்னா பெட்டர். லேப்டாப்ல இருக்கீங்கன்னா பெயிண்ட் எதுலனாலும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனா கூடவே பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சதுல உங்களுக்கு யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஆர் சாட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஓகே தானே? ஓகே. யூசர் ரிசர்ச் பண்ண போறோம் இப்போ நம்ம. ஓகேவா? என்ன டாபிக்ல பண்ணலாம்? ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பண்ணுவோமா? ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு நம்ம இப்போ வந்து ரிசர்ச் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம தான் யூஎக்ஸ் டிசைனர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ். யூசர் குரூப்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ பண்றோம். யூசர் குரூப். இப்போ நீங்க இன்டராக்ட் பண்ணி தான் சொல்ல போறீங்க. நீங்க சொல்ல சொல்ல நான் டைப் பண்ண போறேன். ஓகேவா? ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெட்ஃபிளிக்ஸோ ஹாட்ஸ்டாரோ அமேசான் பிரைமோ, எந்த ஏஜ் கேட்டகரி, ஏஜ்னா நீங்க இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி யார் யூஸ் பண்ணுவா அதிகமா? டீனேஜர்ஸ். ஓகே. வேற டீன்ஸ் போட்டுக்கிறேன். வேற டீனேஜர்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்களா? அடல்ட்ஸ். ஓகே. நீங்க ஏஜ் வச்சு கூட சொல்ல வேணாம். லைக் அன்எம்ப்ளாய்ட் பீப்புள் பார்ப்பாங்க, ஹோம் மேக்கர்ஸ் பார்ப்பாங்க. ஹோம் மேக்கர்ஸ்னா ஹவுஸ் ஒய்ஃப் பார்ப்பாங்க, அந்த மாதிரி கூட சொல்லலாம். சீரியல் பார்ப்பாங்களா அம்மா எல்லாரும்? அது வேற ஏஜ்டு பீப்புள்ஸ். ஏஜ். ஓகே. நான் ஏஜ்டு பீப்புளா ரிட்டையர்ட் பீப்புள்னு போடுறேன். இல்ல எல்டர்லின்னு யூஸ் பண்ணிக்கலாம். எல்டர்லி. ஓகே. வேற யாரெல்லாம் யூஸ் பண்ணுவா? சூப்பர். கிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டீன்ஸை வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா 13 to 19 மட்டும்தான் டீன்ஸ் வருவாங்க. ஸோ எங்க இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, யங்ஸ்டர்ஸ். வேற இவ்வளவு பேர் தான் பார்ப்பாங்களா? மூவில எந்தூசியாஸ்டிக்கா இருக்க பீப்புள்ஸ் பார்ப்பாங்க, அது மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகே. நம்ம அப்போ இது வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்மளோட ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ண போறாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு ஸ்பெசிபிக் கேட்டகரியில நம்ம வந்து குரூப் பண்ண போறோம். இவங்கெல்லாம் நம்ம யூசர் குரூப்பை, இவங்களை வந்து யூசர் ஸ்பெசிஃபிக்கா மாற்ற போறோம். என்ன கேட்டகரியில இவங்களை குரூப் பண்ண போறோம்னா ஏஜ். ஓகேவா? ஏஜ் கேட்டகரியில குரூப் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் கிட்ஸா? கிட்ஸை நம்ம எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் எடுத்துக்கலாம்? 5 to 12. 5 to 12. ஓகே. 5 to 12 எடுத்துப்போமா? 5 to 12 இயர்ஸ் இருப்பாங்க. ஓகே. இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க?
லைக் அவங்க ப்ரொஃபஷன் என்ன இந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். கார்ட்டூன் இல்ல என்ன எப்படின்னா ஸ்கூல் போவாங்களா வீட்ல இருப்பாங்களா அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஏஜ் கேட்டகரி யார் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா சூப்பர் யங்ஸ்டர்ஸ் எந்த ஏஜ்ல இருப்பாங்க 12 to 20 12 13 to 25. ஓகே 12 என்ன 12 முடிஞ்சிருக்கும் ஸோ 12ல இருந்து எடுப்போம் 12 to என்ன சொன்னீங்க 35 25. 25 ஆனா வந்து மிடில் ஏஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 30 கிட்ட தானே ஸ்டார்ட் ஆகும் இப்போ நம்ம 29 வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்னு வச்சுக்கலாமா லைக் யங் அடல்ட்ஸும் அண்ட் யூத்தும் ஓகேவா ஸோ 29 இவங்க என்ன ப்ரொஃபஷன் பண்ணுவாங்க எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாய்டா ஸ்கூலா காலேஜா college students and job காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எம்ப்ளாயீஸ். சூப்பர் கரெக்ட் employees காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க அண்ட் எம்ப்ளாயீஸா இருப்பாங்க சிலர் எம்ப்ளாயரா கூட இருப்பாங்க ஓகேவா அடுத்த ஏஜ் கேட்டகரி யார் இருக்கா Adults. Homemakers. Adults. Yes. இப்போ நம்ம ஒண்ணு பண்ணலாம் கிட்ஸ் வந்து ஒரு ஏஜ் ஏன்னா அடல்ட் ஹோம் மேக்கர்ஸும் நம்மளுக்கு அடல்ட்டா தான் இருப்பாங்க கரெக்டா இப்போ இவங்களை நம்ம எப்படி பிரிக்க ஏன்னா ஹோம் மேக்கர்ஸ் வந்து எரி பீப்புளும் ஹோம் மேக்கர் தான் அப்புறம் ஏஜ் கேட்டகரி வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் கிட்ஸுக்கு பர்பிள் இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆரஞ்சு வச்சுக்கலாமா ஸோ அடல்ட்ஸ் வந்து ஹோம் மேக்கரும் அடல்ட் தான் எல்டர்லி வந்து அடல்ட்டாகவும் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஓகேவா வந்து அடுத்து மேடம் voice break ஹோம் மேக்கர் இப்போ அதுல இருக்கா ஹலோ voice break இப்போ அதுல இருக்கா guys ஓகேவா இல்ல கேட்கல சரியா ஒன் செகண்ட் ஆடிபிளா இருக்கும்போது சொல்லுங்க ஓகேவா கேக்குதா பேசுறது கேக்குதானே சரி. இப்போ கேக்குதா கேக்குது இப்போ கேக்கு. சாரி இப்போ ஓகேவா பிரேக் ஆகுதா இல்ல கிளியரா கேக்கு. இதுல விட்டோம் ஹோம் மேக்கர்ஸும் அடல்ட்ஸா கூட இருக்கலாம் கரெக்டா அப்போ இவங்க எல்லாரையும் ஒரே இதுல வச்சுக்கலாம் எல்லோ கலர் வச்சுக்கலாமா ஓகே இவங்க எல்லாம் இந்த குரூப்ல வருவாங்க எல்டர்லி வந்து ஒரு ஏஜ் மேல இருக்கனால அவங்களுக்கு வேற கலர் கொடுத்துடலாம் என்ன கலர் ஓகே
தேங்க்யூடா. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஸோ ஹோம் மேக்கர்ஸ் வந்து இது அடல்ட் கேட்டகரியில வருவாங்க, இல்லை எல்டர்லியில வருவாங்க. நம்ம இப்போதைக்கு வந்து அடல்ட்டோட கேட்டகரியில வச்சிருக்கோம். ஸோ அடல்ட்ஸ் வர்றாங்க நமக்கு. அடல்ட்டை வந்து நம்ம அடல்ட்டுன்னு வைக்காம மிடில் ஏஜ்னு வச்சுக்கலாமா? ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த யங் அடல்ட்ஸ்லயுமே அடல்ட்ஸ் தான் வருவாங்க. ஸோ அடல்ட்ஸ் இருக்கட்டும், அடல்ட்டையும் ஹோம் மேக்கர்ஸையும் நம்ம சேர்த்து மிடில் ஏஜ்டுன்னு மாத்துறோம். நீங்க அடல்ட்னு வைக்கனாலும் வச்சுக்கலாம், ஏன்னா இது உங்க ரிசர்ச், உங்களுக்கு எது ஈஸியோ நீங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து எல்டர்லி. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ எடுத்தனால நம்மளுக்கு கம்மியா வருது. இவங்க மட்டும் யூசர்ஸ் இல்லை, நமக்கு நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி பெருசா வரும். நம்ம அதை வந்து இந்த மாதிரி சப் குரூப்ஸா வந்து குரூப் பண்ணி அதை கம்மியாக்கிக்கணும். ஓகேவா? மிடில் ஏஜ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? ஏஜ் எவ்வளோ இருக்கும்? 30 to 45. 32. அப்போ 46. ஏன்னா இப்போ நம்ம கேட்டகரி 4, நம்ம வந்து 45 இங்க போட்டோம்னா அடுத்து 45க்கு மேல வந்து இங்க எல்டர்லி ஆயிடுவாங்க. ஆனா 45 மேல எல்டர்லி இல்லைல்ல, நம்ம அதையும் பார்க்கணும். ஓகேவா? அப்போ என்ன போடலாம் அதுல? 50 வரைக்கும் போடலாமா? ஓகே, டன். 29ல இருந்து 50 பண்ணலாம். இப்போ நான் கேட்க நீங்க சொல்றீங்களா, நான் ஒரு சஜஷன் கொடுக்கேன், நீங்க ஒரு சஜஷன் கொடுக்கீங்க. ஸோ இதுதான் யூஎக்ஸ் ரிசர்ச்சர்ஸ் ஆர் டிசைனர்ஸ் வந்து இதான் பண்ணுவாங்க. சேர்ந்து இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவா பிச் பண்ணுவாங்க. அதுல இப்படி இருந்தா இது நல்லா இருக்கும், இதுல இந்த இஷ்யூஸ் வரும், அந்த இதை வந்து மற்ற யூஎக்ஸ் டிசைனர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிடில் ஏஜ் பீப்புள், இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கவங்க என்ன ஸ்டேட்டஸ், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆர் என்ன ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க? சாரி, ஆர் நாட் ஆடியபிள். கம் அகைன். யாரோ இப்ப ஏதோ சொன்னீங்களே, ஒர்க் போவாங்க. ஓகே, அப்போ எம்ப்ளாயியா இருப்பாங்க ஆர் எம்ப்ளாயர்ஸா இருப்பாங்களா? ஆர் மேபி அன்எம்ப்ளாய்டா கூட இருக்கலாம். எம்ப்ளாயரா இருப்பாங்க ஆர் அன்எம்ப்ளாய்டு. கரெக்டா? ஹோம் மேக்கர்ஸ். கரெக்ட், நம்ம அதை விட்டோம்ல. ஹோம் மேக்கர்ஸாவும் இருப்பாங்க. ஹோம் மேக்கர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டகரி இருக்காங்க? எல்டர்லி இருக்காங்க. எல்டர்லி அப்போ என்ன கேட்டகரியா இருக்கும்? நம்ம ஏஜ் குரூப் பண்ணபடி 50+ தான் வந்து எல்டர்லியா இருப்பாங்க. ஸோ greater than 50 வந்து எல்டர்லி பீப்புள். இவங்களோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும்? அன்எம்ப்ளாய்டா இருக்கலாம், இல்லைன்னா எம்ப்ளாய்டா இருக்கலாம். ஏன்னா வந்து பிசினஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எம்ப்ளாய்டு இல்லைன்னா என்ன இருக்கலாம்? ரிட்டையர்டா இருப்பாங்க. கரெக்டா? ரிட்டையர்ட் ஆன பீப்புளா இருக்கலாம், ஆர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த பீப்புள்லாம் வந்து எல்டர்லிக்குள்ள வருவாங்க. இப்போ நம்ம வந்து இவங்களை வந்து ஒரு குரூப்பா வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நிறைய பீப்புள் இருந்தாங்க, அவங்கள வந்து ஒரு சப் குரூப்பா கிரியேட் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் இந்த குரூப்ஸ்குள்ள வந்து இது பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுல வந்து ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் தனித்தனியா நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்? கிட்ஸ் எடுத்துக்கலாமா? இதை வந்து யூசர் பர்சனான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேட்டகரைஸ் பண்ண பிறகு ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டியை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். ரிசர்ச் பண்ணியோ இன்டர்வியூ பண்ணியோ இல்லை அவங்கள்ட்ட கேட்டோ கண்டுபிடிக்கிறது வந்து யூசர் பெர்சோனா.
ஓகேவா? சரி. யூசர் பெர்சோனா. இப்போ நம்ம வந்து கிட்ஸுக்கு யூசர் பெர்சோனா இது பண்ண போறோம். இவங்க இந்த கிட்டுக்கு வந்து ஒரு நல்ல நேம் கொடுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு நேம், உங்களுக்கு ஃபேவரட் நேம் எதுனாலும். ஏதாவது நேம் சொல்லுங்கப்பா. ராம் வச்சுக்கலாமா? ஓகே. நேம் வந்து ராம். ஓகே. நேம் வந்து ராம். ராமுக்கு வந்து இப்ப என்ன வயசு இருக்கும்? இன்னொன்னு நோட் பண்ணோம், நம்ம கிட் கேட்டகரியில இருக்கோம். சோ கிட்டோட ஏஜ் கேட்டகரிக்குள்ள தான் ராம் வரணும். 10. 10 எடுத்துக்கலாமா? ஓகே. இப்போ வந்து எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன? ராமுக்கு என்னவா இருக்கும்? 5th standard. ஸ்டூடெண்ட். ஓகே. ராம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே. இவங்களோட ஃபினான்ஸ் எப்படி இருக்கும்? டிபெண்டண்டா இருப்பாங்களா ஃபேமிலி கூட, இல்ல இண்டிபெண்டன்ட் பர்சனா ராம்? Dependent. டிபெண்டன்ட். கரெக்ட். டிபெண்டன்ட் பர்சன். ஓகே. ராம் வந்து டிபெண்டன்ட். வேற ராமோட வீடு லோகாலிட்டி எங்க இருக்கு? வண்ணாரப்பேட்டை. வண்ணார்பேட்டை. கரெக்டா ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க. வண்ணார்பேட்டை. வண்ணார்பேட்டை எங்க இருக்கு? திருநெல்வேலியில இருக்கு. என்னாச்சு? TAI. டபுள் N வரும், TAI. ஓகே. டபுள் என். வண்ணார்பேட்டை, திருநெல்வேலி, தமிழ்நாடு. ஓகே. இந்தியா வந்து போடணும்னு இது இல்லை. ஸோ இதுதான் வந்து ராமோட டிஸ்கிரிப்ஷன். ராம் வந்து யாரு? ஒரு கிட் இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள வராங்க. ஓகேவா? ராமுக்கு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துருமா போய்? யூஸ்வலா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா என்னன்னா ப்ரொஃபஷனலா இருக்கும். உண்மையிலே யாரோட ரிசர்ச் பண்ண அவங்களோட இமேஜ் இருக்கும். ராம் ராமுக்கு ஏத்த முகம். ஓகே. ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? இதான் நம்மளோட ராம். இப்போதைக்கு ராமோட இது லொகேஷன்லாம் இது. ராமோட ஏஜ் கேட்டகரி வந்து கிட்ஸுக்குள்ள நமக்கு வருது. இப்போ நம்ம ராம்கிட்ட போய் ராம பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ராம பத்தி தனியா எழுத போறோம். அபவுட் ராம். ஓகே. இப்போ நம்ம என்னன்னா நம்ம ரேண்டமா எழுதுறோம். பட் யூஸ்வலா வந்து அவங்க ராம் என்ன பேசுனாங்களோ அவங்கள வச்சு எழுதலாம். ஓகேவா? இப்போதைக்கு உங்க அசம்ஷன்ல ராம் எப்படி இருப்பான்? ஸ்கூல் போற பையன். ஓகே. அப்ப நானே போட்டுறவா? ராம் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். ஒரு பிரைட்டான கிட்டு. பிரைட் கிட். ஒரு நம்ம என்ன ஏஜ் கொடுத்துருக்கோம் ராமுக்கு? 10. ஏஜ் கேட்டகரி 10 இருந்தா வந்து
என்ன படிச்சிட்டு இருப்பான்? 5th படிப்பானா? Standard. கரெக்ட். 5th who is studying 5th standard. STD ன்னு போட்டுக்கலாம் ஸ்டாண்டர்டுக்கு. 5th standard. என்ன ஸ்கூல்? ஏதாவது ஒரு ஸ்கூல் நேம் சொல்லுங்க. நானே தான் போட்டுக்கிறேன். பெல் ஸ்கூல்ல வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம். அப்போ ராமுக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும்? ராம்க்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முதல்ல சொல்லியிருக்கோம் பிரைட் எனர்ஜெட்டிக் கிட். ஸோ he loves sports. அண்ட் அவனுக்கு சோட்டா பீம் மாதிரி ஆக ஆசையா. and wants to be as strong as சோட்டா பீம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன பையனை வந்து ரிசர்ச் பண்ணி அவனை பத்தி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனல் லெவல்ல எதிர்பார்க்க கூடாது. அந்த பையன் என்ன சொல்ல வரான் அது வந்து நம்ம வந்து தெளிவா கிளியரா எழுதணும். வாண்ட் டு பி ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் சோட்டா பீம். ஓகே. அதுக்கப்புறம் இவன் வந்து எப்படி வந்து நம்மளோட நெட்ஃபிளிக்ஸ் வந்து யூஸ் பண்ண போறான் அதுதான் நம்ம அடுத்து. அதனால இவன் என்ன பண்றான்? ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் ராம் வந்து வீட்டுக்கு வந்து சோட்டா பீமோட மூவியோ சீரீஸோ பார்க்கலாம். ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் he watches சோட்டா பீம் movies and series. ஓகேவா? and also other cartoons in TV. Cartoons in TV. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நம்ம பத்தி கிடைச்ச ஒரு டிஸ்கிரிப்ஷன். இதுல இருந்து நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ராமோட பர்சனாலிட்டி என்ன. இந்த பேசேஜ்ல இருந்து உங்களுக்கு ராம் எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல. பர்சனாலிட்டி அதை வச்சு யாராவது சொல்லுங்க பாப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் லைன்லயே போட்டிருக்கோம் ராம பத்தி. Energetic, bright kid. எனர்ஜெட்டிக், பிரைட். ஓகே. வேற எனர்ஜெட்டிக்கான பர்சன், பிரைட்டான பர்சன். Sports lover. ஓகே. ஸ்போர்ட்ஸ் லவர். ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் லவர் நம்மளுக்கு பர்சனல் வராது. ஸ்போர்ட்ஸ் என்தூசியாஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. ஸ்போர்ட்ஸ் லவர். ஸோ ராமோட பர்சனாலிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பெயின் பாயிண்ட்னு உண்டு. அதாவது நம்ம ராமுக்கு இந்த ஸ்கூல் போற வயசுல 5ஆம் கிளாஸ் படிக்க வயசுல அவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனைங்க? பெயின் பாயிண்ட்ஸ். நம்ம ராமுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? என்னது என்னது? ஹோம்ஒர்க். ஓகே. ஃபர்ஸ்ட் யாரோ ஏதோ சொன்னீங்களே? நானும் அதேதான். ஹோம்ஒர்க். ஓகே. வேற என்ன பிரச்சனை இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுவானா? ஃபைட் வித் ஃப்ரெண்ட்ஸ். வேற என்ன பிரச்சனை இருக்கும்? டீச்சர், கிளாஸ் டீச்சர் திட்டிருப்பாங்க. ஸ்கோல்டிங்ஸ் ஃப்ரம் டீச்சர். ஓகே. வேற முக்கியமான விஷயம் எக்ஸாம். கரெக்ட். எக்ஸாம். வேற என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கும்? முதல்ல 8 மணி நேரம் எனக்கு கிளாஸ்க்கு போறதே பிரச்சனைங்க. 8 கிளாஸே எனக்கு பிரச்சனை தான். வேற மோஸ்டா வந்து ஒரு 10 வயசு பையனுக்கு இவ்வளவுதான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ராமோட கோல் என்ன? அந்த வயசுல இப்போ இதெல்லாம் வச்சு அவனுக்கு என்ன கோல் இருக்கும்? ராம்கிட்ட போய் உன் கோல் என்னப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? ஒரு நான் தான் என் சோட்டா பீம் தான் பார்க்க. அப்ப அவன் என்ன சொல்லுவான்? நான் தான் என் கிளாஸ்ல ஸ்ட்ராங்கான கிட்டா இருக்கணும்னு சொல்லுவான்.
to be the strongest kid in class. Okay. வேற என்ன இருக்கும்? பிரைட்டா எனர்ஜெட்டிக்கா இருக்கான், ஸ்ட்ராங்கா இருக்கான், அப்போ வந்து ஒரு அத்லெட்டா, நல்ல அத்லெட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவான். டு பி அ ஃபைன் அத்லெட். ஓகேவா? ஒரு அத்லெட் ஆகணும்னு ஆசைப்படலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து 1% இருந்து கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். 1% இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனே நம்மளுக்கு எவ்வளோ டீட்டெயில்டா இருக்கு. அப்போ ஒரு ஏஜ் கேட்டகரியிலேயே நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கேன். இதே ஏஜ் கேட்டகரிக்கு நீங்க கிரியேட் பண்ணலாம். ஆர் நம்ம மேல இருக்குல்ல யங்ஸ்டர்ஸ், மிடில் ஏஜ், எல்டர்லி, நான் இதை ஓப்பன்ல வைக்கிறேன். இந்த ஏஜ் கேட்டகரிக்கு நீங்க ஒரு யூசர் பர்சனா, நீங்களே ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, எதுனாலும் பண்ணிக்கோங்க, யூசர் பர்சனா கிரியேட் பண்ணணும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி குரோம்ல இருந்து எடுத்த இமேஜஸ் வந்து நம்ம எங்கேயும் போஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது காப்பிரைட் இஷ்யூ ஆயிரும். ஓகே, விசிபிளா இருக்குல்ல எல்லாம். இது வந்து இதுக்கு நம்ம அபவுட் ராம் கொடுத்துருக்கோம், பெர்சனாலிட்டி, பெயின் பாயிண்ட், கோல். என்ன நேம் கொடுக்கலாம்? என்னாச்சு? ஃபார்ம் சர்க்கிள். இத வந்து நம்ம இன்னைக்கு நிறைய கவர் பண்ணலாம்னு நினைச்சேன்ப்பா. யூசர் பர்சனாவே முடிஞ்சது. பயோடேட்டான்னு வச்சுக்கலாமா? பயோடேட்டா. கிரியேட் பண்ணுங்க. ஒரு 5 minutes டைம். அந்த 5 minutesல நீங்க கிரியேட் பண்ணிட்டு சொல்லுங்க. இதை நான் உங்களுக்கு தெரியற மாதிரியே வச்சிருக்கேன். விசிபிளா இல்லைன்னா எனக்கு சொல்லுங்க. பர்சனா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பர்சனா கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து சாட்ல வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் சென்ட் பண்ணிருக்காங்க. அதை மறக்காம ஃபில் பண்ணிடுங்க. நீங்க ஒரு பேப்பர் அண்ட் பென்ல பண்ணாலே போதும். இமேஜ்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை.
ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு போடுவாங்க அடல்ட்ஸுக்கு எடுக்கும்போது. அப்போ ஃபேமிலி இன்கம் எவ்வளோ, அந்த இதெல்லாம் நம்ம கேட்ச் பண்ணலாம். பண்ணணுங்கும்போது எனக்கு ஒரே குழப்பமா போச்சு. ஹி ஆர் ஷீ இருந்தது. ஹி ஹிம் ஷீ ஆர் ஹெர் தெம். ஆனா அதுக்கப்புறம் என்னெல்லாம் லிஸ்ட் போடுறாங்க. ஜிஆர் ஜிர் ஹூ ஆர் ஃபேர். என்னடா இது? இப்ப கேக்குதாடா? கேக்குதா? ஆடியபிளா இருக்கா? ஒன் செகண்ட். இப்போ ஆடிபிளா ஓகேவா? தான். ஓகேடா. முடிச்சிட்டீங்களா பர்சனா? முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபீட்பேக் ஃபார்ம் சாட்ல இருக்கு. இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது டவுட்ஸ்? இன்னைக்கு செஷன், நேத்து செஷன்ல டவுட் இருந்தா கூட இப்ப கேட்கலாம். என்ன நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? ஓகே. எம்பத்தி மேப்பிங். எம்பத்தி மேப்பிங்னா இப்ப நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணோம்ல, சிமிலரா அதே மாதிரிதான். அங்க ராம் போட்டோ தூக்கி இங்க சென்டர்ல போட்டு, ராம் வந்து நம்ம ப்ராடக்ட வந்து எப்படி யோசிக்கணும், அதை பத்தி என்ன யோசிக்கலாம். ராம் கிட்ட நெட்ஃபிளிக்ஸ் இப்ப நீங்க கையில கொடுத்துட்டீங்க. ராம் வந்து என்ன யோசிப்பான்? என்னது இது புதுசா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு அப்படி யோசிப்பான். அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? கலர்ஃபுல்லா பார்த்தோன்னே வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு ஜாயஸா ஃபீல் ஆகும், எக்ஸைட்டடா இருக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். எம்பத்தி மேப்பிங் வந்து 4 இது ஃபீலிங்ஸை வச்சு வரும். நீங்க பாக்குறது என்ன, உணர்றது என்ன, ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், நீங்க வந்து என்ன யோசிக்கிறீங்க. தேர்ட் ஒன் வந்து என்ன கேக்குறீங்க, என்ன பண்றீங்க. ஃபோர்த் ஒன் வந்து நீங்க என்ன சொல்றீங்க. இதுதான். அதாவது பாக்குறது, கேக்குறது, சொல்றது, யோசிக்கிறது. இதை வச்சுதான் எம்பத்தி மேப்பிங் பண்ணுவோம். ஸோ நீங்க ராம் கையில கொடுத்துட்டீங்க போனை. ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னது? திங்க் அண்ட் ஃபீல். ராம் பார்த்தோன்னே ஓ சூப்பரா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, இதுல நல்லா இருக்கு வீடியோ பார்க்க அப்படின்னு பார்க்கான். அதுக்கப்புறம் அவன் அதை எப்படி பாக்குறான்? யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கா, எனக்கு ஈஸியா இருக்கா பாஸ் பண்ண, பேக் வர எனக்கு ஈஸியா இருக்கா, நான் விட்ட இடத்துல இருந்து எனக்கு திரும்ப வர ஈஸியா இருக்கா, அதெல்லாம் பார்ப்பான். என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்பான். வேற வாட் டஸ் ஹி சே அண்ட் டஸ், என்ன சொல்லுவான், எனக்கு வந்து இது பண்ண பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். அவன் திரும்ப முக்கியமான பார்த்துட்டு அடுத்த எபிசோட் அவன் பாக்குறானா, எப்படி கிளிக் பண்ணி போறான், எய்தர் பேக் வந்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் எபிசோட் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி போறானா, ஆர் கண்டினியூ வாட்சிங் நெக்ஸ்ட் எபிசோட்னு பாப்பப் கிளிக் பண்ணி போறானா. இது வந்து வாட் ஹி டஸ். லாஸ்ட் ஒன் வாட் ஹி ஹியர். நம்ம கொடுத்திருக்க வீடியோவோட ஆடியோ இது வந்து அவனுக்கு எப்படி கேக்குறதுக்கு நல்லா இருக்கா, இல்ல ரொம்ப லவுடா இருக்கா, நாய்ஸா இருக்கா, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பண்றதுதான் எம்பத்தி மேப்பிங். இன்னைக்கு ஆக்சுவலா அவ்வளவுதான். இன்னைக்குள்ள செஷன், நேற்றுக்குள்ள செஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நம்ம ஃபிக்மா எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தோம்னா, நீங்க எல்லாரும் நாளைக்கு மேண்டேட்டரி. ஏன்னா ஃபிக்மா வந்து மொபைல்ல ஆப் இருக்கும், ஆனா உங்களுக்கு ஆப் ஒர்க் ஆகாது. ஃபிக்மா மொபைல் ஆப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மிரர் பண்ணி பாக்குறதுக்கு. நீங்க மொபைல் டிசைன் பண்ணும்போது
அதை மிரர் பண்ணி பார்க்கறதுக்காக தான் ஃபிக்மா மொபைல் ஆப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணாதீங்க. டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் வந்து நாளைக்கு கண்டிப்பா மேண்டட்டரி. எப்படியாவது ஏற்பாடு பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே. எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா உங்களால பிளே ஸ்டோர்லயோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லயோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியாது. நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். குரோம்ல போய் நீங்க ஃபிக்மா ஃபிக்மா ஃபிக்மான்னு நீங்க டைப் பண்ணாலே வந்துடும். அதுல வெப்சைட்குள்ளே உங்களுக்கு டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்ல நீங்க அப்படியே லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சர்ச் பண்ணாலே கீழே வந்து லாகின் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இங்க இருக்குல்ல, உள்ள நீங்க போனோடனே ஃபிக்மா சர்ச் பண்ணீங்கன்னா டவுன்லோட்ஸ்ன்னு வரும். டவுன்லோட்ஸ்ல போய் நீங்க கூட சேர்ந்து பண்ணிடுறீங்களா? லேப்டாப்ல இருக்கவங்க மெதுவா சொல்லவா? ஓகே. ஓகே. ஃபிக்மா சர்ச் பண்ணிட்டீங்களா? யாராவது ஒருத்தர் பண்ண எனக்கு சொல்லுங்க. சர்ச் பண்ணிட்டேன். டவுன்லோட்ஸ் போயிட்டு ஓகே, டவுன்லோட்ஸ் போயிட்டு உங்களோடது மேக்கா இருந்ததுன்னா மேக் ஓஎஸ் உள்ளது, இல்ல விண்டோஸோடது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி செட்டப் இருக்கனால ஆல்ரெடி இருக்குன்னு வருது. ஆஹா, இல்ல இது பண்ணாலும் தான் வரும் நினைக்கிறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. மொபைல் போன்ல பண்ணாதீங்க. அது வெறும் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு மட்டும்தான். உங்களால எடிட்டோ டிசைனோ அதுல பண்ண முடியாது. இல்ல எனக்கு